ஏன் நம்ம வந்து ஒரு படைப்பை கிளாசிக்னு சொல்கிறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாவல்கள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாவல்கள் வந்து தமிழில் வந்து நிறைய நாவல்கள் எழுதப்படுது. ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல் எழுதுறாங்க. நம்மளும் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்ட்லலாம் அந்த நாவல் விற்பாங்க. நம்ம வாங்கி படிப்போம் அந்த நாவலையுமே. அப்புறம் மாடர்ன் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு அதில் சில நாவல்கள் எழுதுறாங்க. ஆனால் சில நாவல்கள் வந்து இப்போ 200 வருஷம் முன்னாடி எழுதப்பட்டிருக்கும். அதே கிரைம் த்ரில்லர் நாவல் தான். இப்போ தஸ்தாவஸ்கியுடைய கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ஒரு ஆயாவை வந்து கொலை பண்ணுறான் பிகினிங்லேயே. ஆனால் அந்த நாவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 பக்கம் 800 பக்கம் எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல் தான் இங்கே தமிழ்லையும் நிறையா லாங்குவேஜ் எழுதுறாங்க. பல்ப் ஃபிக்ஷன் சொல்கிறாங்க. ஏன் நம்ம இதை வந்து கிளாசிக்னு சொல்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இது நாட் பிகாஸ் ஆஃப் நிறைய பக்கங்கள் எழுதப்பட்டதால் அப்படி சொல்லப்படலை. ஒரு படைப்பு கிளாசிக்னு ஏன் சொல்லப்படுதுன்னா, அது அது ஒரு சர்ஃபேஸ் லெவலில் பேசுகிறத தாண்டி நிறைய லேயர்ஸ் முன்வைக்கும். ஒரு கொலைக்கு பின்னாடி குற்றம் என்பது என்ன, எது குற்றம், யார் பார்வையில் குற்றம், அப்புறம் அந்த கொலை செய்வதற்கான சமூக அரசியல் பின்னணி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு படைப்புக்குள்ள பல்விதமான லேயர் இருக்கும்போது அதுக்கு ஒரு கிளாசிக்கலான அந்தஸ்து கிடைக்குது இல்ல. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.